ஆம்பூர் நகர மக்களின் குரல். உங்களில் ஒருவன், உங்களுக்காகவே ஒருவன். ஆம்பூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டு நாய்க்கினேரி பனங்காட்டேரின்னு ஒரு மலை கிராமம், அழக செழுமையான மலை கிராமம். அங்க மழை காலங்கள்ல அழகா மழை பெஞ்சு தண்ணி வடிஞ்சு வருது. அங்க இருக்கிற ஏரி நிரம்பி அது ஆம்பூரை அப்படியே மலை வழியா ஆம்பூர் ஆனைமடு என்ற பகுதியில் ஸ்டோர் ஆகுது. ஆனைமடு என்ற பகுதியான சின்ன கல்வெட்டு மாதிரி இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டுக்கு தேவையான மழை நீரை சேமிக்கிற அளவுக்கு நல்ல மலை இருபுறமும், ஆனைமடு மலை இருபுறமும் டேம் கட்டுற அளவுக்கான நிலப்பரப்பு இருக்குது. 1.5 கிலோமீட்டர் அகலம், ஆஞ்சநேயர் கோயில் 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு அழகான ஒரு டேமை கட்டணும்னா நாய்க்கினேரி பனங்காட்டேரியில மழை காலங்களில் வருகின்ற நல்ல குடிநீர், நல்ல ட்ரிங்கிங் வாட்டர், மூலிகை நீர் மாதிரி வச்சுக்கங்களேன், அந்த நீரை ஆனைமடு என்ற பெரிய இடத்துல மலைகளில் உடைச்சி மலையே அந்த டேம் கட்டுறது தான் மலை அங்க இருக்குது. 1.5 கிலோமீட்டர் அகலம், 2.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு அணை கட்டணும்னா நல்ல தண்ணியை ஆம்பூர் நகர மக்களுக்கு ஆம்பூர்ல இருந்தே கொடுக்கலாம். இப்ப என்ன ஆகுது, அந்த ஆனைமடு என்ற பகுதியில் சின்ன கல்வெட்டு மழை பெஞ்ச உடனே நாய்க்கினேரி பனங்காட்டில் வர நீரானது காணாற்று வழியா போய் வீணா பாலாற்றுல கலக்குது. பாலாறு முதல்ல பாலாய் போயிருக்குது, அதுல போய் கலந்து இது வீணா போயிடுது. அதனால இப்போது வேட்பாளர் நிற்கின்ற அனைவருக்குமான கோரிக்கையை நான் வைக்கிறேன். யார் வெற்றி பெற்றுனா வாங்க, வந்தாக்கா இந்த ஆம்பூர் நகரத்துல ஒரு பெரிய அணை கட்டுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறத அதை கட்டி மக்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரத்தை உற்பத்தி செய்யவும், ஆனைமடு பகுதியில் உள்ள நிலங்கள் நிலத்தடி மட்டத்தில் விவசாயம் மேம்படவும் இது உதவும். அது மட்டும் இல்லாம நாய்க்கினேரி பனங்காட்டேரியில நல்ல குளிர்ச்சியான ஏலகிரி மாதிரி ஒரு பகுதி. நம்ம ஆம்பூர்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு இடமே கிடையாது, மணமகள் மன்றம், ஒரு பூங்காங்க எதுவுமே கிடையாது. இதுக்கு யாருமே நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கல. இப்போ பனங்காட்டேரி நாய்க்கினேரியை சுற்றுலாத்தலம் ஆக்கினாக்கா அந்த பகுதியில் இருக்கிற எஸ்சி மக்கள், மலையாள மக்கள், அவங்க பொருளாதார மேம்படும் இல்லையா? அதனால நாய்க்கினேரி பனங்காட்டேரி எதனா ஒன்று சுற்றுலாத்தலமா உருவாக்கணும். இந்த ஆனைமடு பகுதியில மழை காலங்களில் வருகின்ற நல்ல நீரை டேம் கட்டி ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு தேக்கி நிலத்தடி நீரை நம்ம உயர்த்தணும். அதே போல மாசுபட்ட அடைந்த நீர் ஆதாரமும் நிலத்தடி நீரும் இதனால தூய்மை அடையும். அதனால வெற்றி பெற்று வருகின்ற வேட்பாளர்கள் இப்பணியே ஆம்பூர் நகர மக்களுக்கு